என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் கண்ணுக்குள் வைத்து கையுக்குள் வைத்து செட்டையின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எதை கேட்டபோது, எதை கண்டபோது சத்துருக்களின் முனையெல்லாம் உடைந்து போனது? கர்த்தர் நெகேமியாவுக்கு நன்மை செய்தபோது. எல்லாரும் நினச்சாங்க, எல்லா சத்துருக்களும் நினச்சாங்க எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாது என்று. அதற்கான எல்லா எதிரான ஆயுதங்களும் புறப்பட்டது. முக்கியமாக கேலி, கிண்டல், சக்கந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. சக்கந்தம் என்பது கேலி செய்வது, கிண்டல் செய்வது, மனதை மனமடிவாக்குவது. அது மட்டுமல்ல, நெகேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், என் கைகளெல்லாம் சலித்து போகும் அளவு பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? கேலியான பேச்சுகள், மனமடிவு உண்டாக்குகிற பேச்சுகள், அவமானமான பேச்சுகள். முடியாது, நடக்காது, இந்த அலங்கத்தை கட்டினாலும் நரி ஏறிப்போனாலும் உடைந்து போய்விடும் என்கிற அவமானமான பேச்சுக்கள். அது மட்டுமா செய்தார்கள்? கொலை முயற்சி, மொட்டைக்கடிதாசி, நிறைய காரியங்கள். எல்லாத்துக்கும் மீறி ஒரு காரியம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் கூலி கொடுத்து. உங்கள் வாழ்க்கையிலையும் இதுபோல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? எதிரான பேச்சு, கேலியான பேச்சு, அவமானமான பேச்சு, நிந்தனையான பேச்சு ஆயுதங்களாக பயன்படுத்துகிறாங்களா? சுற்றிலும் ஆயுதங்களாக வந்து உங்கள் மனது மனமடிவாகி சோர்வாகி அம்புகளை எய்கிறாங்களா? அது மட்டுமல்ல, கூலி கொடுத்து கள்ள தீர்க்க தரிசனம் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறதா? ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த புதிய மாதத்தில் முனையற்று போகும். முனையில்லாத எந்த ஆயுதமும் வெற்றிக்கு பயன்படாதுங்க. யுத்தக்களத்தில் நிற்கிற யுத்த வீரன் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் வாள் முனையற்று போய், வாள் ஒடிந்து போய் விட்டதென்றால், முனை உடைந்து போய் விட்டதென்றால் யுத்தக்களத்தில் வெற்றியை பார்க்க முடியாது. இந்த முனையில்லாத பேனாக்கள் பயன்பாட்டுக்கே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் பயங்கரமான ஆயுதங்களை வார்த்தைகளாக, அவமானங்களாக, நிந்தனைகளாக, கேலியாக, கிண்டலாக, சூழ்ச்சிகளாக பயன்படுத்தி இருக்கலாம். இந்த நெகேமியாவுக்கு அப்படி தாங்க வந்தது. சூழ்ச்சிகள் வந்தது, போராட்டம் வந்தது, வேலையை நிறுத்துகிற அளவுக்கு சோர்வை பேச்சுகள் மூலம் கொடுத்தாங்க பாருங்களேன். கைகள் சலித்து போகும் அளவுக்கு மனநோவு கொடுத்தாங்க பாருங்களேன். அது மட்டுமல்லாமல் அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி பயங்கர திட்டங்களெல்லாம் தீட்டப்பட்டது மறைமுகமாக. அது மட்டுமல்ல, காசு கொடுத்து கூலி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சாங்கங்க. இந்த சத்துருக்களின் முனையெல்லாம் எப்போ உடஞ்சிச்சு தெரியுமா? 52 நாளில் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்தார். சன்பலாத்து, தொபியா போன்ற எல்லா சூழ்ச்சிகளும் உடைக்கப்பட்டது. இதை அவர்கள் கண்டபோதும் கேட்டபோதும் என்ன ஆச்சு தெரியுமா? முனையற்று போய்விட்டாங்கங்க. முனையற்று போய்விட்டார்கள், முனையற்று போய்விட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்பின அத்துணை ஆயுதங்களும் முனையற்று போகும். தேவன் அந்த முனையை உடைச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். இவ்வளவு நாட்கள் நீங்கள் எந்த ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று காத்து கொண்டிருந்தீங்களோ, முக்கியமாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஜெபத்தில் உறுதியாக முழங்கால் யுத்தம் செய்து கொண்டு ஜெபத்தில் தரித்திருந்த உங்களுக்காகத்தான் இந்த புதிய மாதம்.
சத்துருக்களின் எல்லா ஆயுதங்களும் முனையற்று போகும். காரணம் என்ன தெரியுமா? நெகேமியா ஆரம்பம் தொட்டு அலங்கம் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஜெபத்தை விடவே இல்லை. அவருக்கு விரோதமாய் சக்கந்தம் பண்ணின போது ஜெபித்தார், ஆலோசனை பண்ணின போது ஜெபித்தார், கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய போது ஜெபித்தார். அது மட்டுமல்ல, கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பும் போது ஜெபித்தார், மொட்டை கடிதாசிகள் வந்தபோது ஜெபித்தார். நீங்களும் ஜெப வீராங்கனையாக இருக்கலாம். உங்கள் ஜெபங்களுக்கு இந்த மாதம் பதில் வரும். எப்படி என்றால், சத்துருக்கள் உங்கள் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் கண்டு முனையற்று போவாங்க. சொல்லுவாங்க, இவனுக்குள்ள இருந்த ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு என்று சொல்லி. காட் பிளஸ் யூ.